அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியலிலே குடும்பத்திற்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு எந்த வகையிலும் இணைந்து போக முடியாத நிலை ஏற்படும் பொழுது அவங்க விவாகரத்து செய்து கொண்டு சந்தோஷமான முறையில் பிரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளில் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் ஆண்கள் மனைவி வேண்டாம் என்கிறதுல பிடிவாதமாக இருப்பார்களே, ஆனால் அவங்க விவாகரத்து செய்தால் எத்தனை கட்டமாக விவாகரத்து செய்ய வேண்டும், அது என்னென்ன முறைகளை எல்லாம் அதற்கு முன்னாடி கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம். இப்படி விவாகரத்து நடந்த பிறகு மேலும் சில ஒழுங்குகளை ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப விவாகரத்து பண்ணிட்டான். விவாகரத்து பண்ண உடனே 3 மாத விடாய் காலம் இவனுக்கு அவகாசம் இருக்கிறது. 3 மாசத்துக்குள்ள அவன் மீட்டிக் கொள்ளல என்று சொன்னா அந்த பெண்ணு வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை படைத்தவளாக ஆகிவிடுகிறார். அப்ப இந்த நேரத்தில் இந்த விவாகரத்து செஞ்ச பிறகு அந்த மனைவி கர்ப்பமா இருக்கான்னு வைங்க. கர்ப்பமா இருக்கிற நேரத்தில் விவாகரத்து பண்ணிவிட்டான்னா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிடும். கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. ஆனால் விவாகரத்து பண்ண பிறகு பார்த்தா அந்த பெண்ணு கர்ப்பம் உண்டாயிட்டா. இப்ப கர்ப்பம் உண்டாயிட்டான்னு சொன்னா அந்த பெண்ணு என்ன நினைக்கலாம், நம்ம கர்ப்பம் இருக்குன்னு இப்ப சொன்னோண்டு வைங்க, அப்படின்னா ஒரு 10 மாசம் ஓடி போயிடும். 10 மாசம் கழிச்சுதான் வேற கல்யாணம் பண்ண முடியும் என்பதற்காக வேண்டி தான் கரு உண்டானதை மறைக்கிறது. மறைத்து கொண்டு அந்த 3 மாசம் முடிஞ்சவன் என்ன செய்யறது, வேற ஒருத்தனை திருமணம் செய்து அவன்கிட்ட ஒரு 7 மாசத்துல 6 மாசத்துல புள்ள பெற்றோட பிரச்சனை ஆயிடும், பஞ்சாயத்து ஆகி போயிடும். அப்ப இந்த மாதிரி தாங்கள் கர்ப்பமான விஷயங்களை சீக்கிரம் வேற ஒரு கல்யாணம் பண்ணணும் என்பதற்காக வேண்டி பெண்கள் மறைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அதாவது கடைசி நேரத்தில் அவங்க சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க, சந்தோஷமா இருந்து டைவர்ஸ் பண்ணிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்து டைவர்ஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன். அந்த நேரத்தில் அந்த கரு உண்டாயிருச்சுன்னு சொன்னா புருஷனுக்கு கூட தெரியாது, இவனுக்கும் தெரியாது. அப்ப இவன் இந்த பெண்ணு என்ன செய்யறதுன்னு கேட்டா இதை மறைச்சு சாதாரணமா இருந்து கொண்டார்களே, ஆனால் அவங்க 3 மாசத்துல வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கலாம். அது அல்லாஹ் கணக்கு பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா படைச்சவனுக்கு தெரியுமில்ல இப்படி இருப்பாங்கன்னு அதுக்கும் ஒரு தெளிவான ஒரு உத்தரவை போடுறான். வலா யஹில்லு லஹுன்ன, பெண்களுக்கு ஹலால் இல்லை, அனுமதிக்கப்பட்டது கிடையாது. எத்தும்ன மா கலக்கல்லாஹு பி அர்ஹாமிஹின்ன, அவர்களுடைய கர்ப்பப்பைகளிலே அல்லாஹ் எதை படைத்து விட்டானோ அதை குழந்தையை உருவாக்கி விட்டானோ அதை மறைப்பது அவர்களுக்கு அனுமதி கிடையாது. இன்குன்ன யூமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க இதை செய்யக்கூடாது. இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், கியாமத்து நாள்ல நியாய தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் நீங்க நம்புற நிஜமாக இருந்தால் கரு உண்டான என்ன செய்யக்கூடாது, நான் கர்ப்பிணி ஆகிவிட்டேங்கிறத சொல்லி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்து விட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும். ஏன் உங்களுக்கு அதுக்கு தான் அவன் பொறுப்பு வந்துருத. உங்களுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அதனுடைய நல்லது கெட்டது எல்லாமே யாருடைய பொறுப்பாயிரு, விவாகரத்து செஞ்ச கணவன் இருக்கிறான அவனை சேர்ந்தது ஆகிவிடும். வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது இருக்கல, இதாவுடைய காலம் முழுவதுமே கணவனுடைய வீட்டில் தான் அவங்க இருக்க வேண்டும். பிறகு எதுக்காக வேண்டிய அவசரப்படணும். அதனால நீங்கள் கர்ப்பம் ஆயிட்டீங்கன்னா என்ன செய்யணும், உடனே இந்த விஷயத்தை சொல்லணும். நான் இப்ப கன்சீவா இருக்கிற காரணத்தினால நான் பிள்ளை பெற வரைக்கும் இங்கதான் இருப்பேன், எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே எந்த கணவன் விவாகரத்து பண்ணிட்டானோ அவன் வீட்டில இருந்து அவனுடைய கண்ட்ரோல், அவனுடைய சுமை, அவனுக்கு ஒரு சுமையாகத்தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணுமே தவிர சீக்கிரம் தப்பிச்சு ஓடலாங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, கருவுல குழந்தை உண்டானதை மறைக்க கூடாது என்பதை 2வது அத்தியாயத்தில் 228வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அது போக இந்த விவாகரத்து பண்ண இந்த சமூகத்தில் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. யாரும் அந்த விவாகரத்து கேஸ் வரும்போது அறிவுரையும் சொல்றது இல்லை. விவாகரத்துனா என்ன, அதோட இவன் வீட்டுக்கு வந்துருவான், இவன் இங்க இருந்துருவான், சேர்ந்து இருக்கணுங்கிறது யாருக்கும் தெரியவே இல்லை. விவாகரத்து பண்ண பிறகு என்ன செய்யணும், சட்டம் என்ன, கணவனுடைய வீட்டில் தான் மனைவி இருக்க வேண்டும், அவனுடைய பொறுப்பிலும் அவனுடைய பராமரிப்பிலும் தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணி தலாக் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியாக அவள் நடத்தப்பட வேண்டும். நெருக்கடியை கொடுக்கிறது, வித்தியாசம் அப்படி நடத்துறது, ஏதோ பிச்சை போடுற மாதிரி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் கூட என்ன செய்வாங்க, தலாக்குன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த குடுக்கல் வாங்கலாம் எல்லாம் குறைச்சிடுறது. அந்த மாதிரி எல்லாம் செய்தார்களே ஆனால் அது பயங்கரமான குற்றமாகிவிடும் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். திருக்குர்ஆன் 65வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகன்தும்,
நீங்கள் விவாகரத்து செய்த பிறகு நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களை குடியமர்த்துங்கள். யார தலாக் சொல்லிட்டீங்களோ அவங்கள இந்த 3 மாசம் உங்களுக்கு டைம் இருக்குதுல, 3 மாசமோ அல்லது 3 மாத விடாயோ அல்லது புள்ள பெற வரைக்குமோ அவங்க உங்களுக்கு தகுந்தவாறு அது மாறும். நேற்று சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த இதாவுடைய காலம் எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த கணவன் மீட்டிக் கொள்வதற்கு உரிமை படைத்திருக்கிறானோ அந்த காலகட்டம் வரைக்கும் எங்கதான் வைத்திருக்கணும்? உங்களுடைய பொறுப்பில் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குடியமர்த்துங்கள். அஸ்கினோஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் உஜிரிக்கும், உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு உங்களுடைய வீடு நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்கள். எதுக்கு நான் அல்ல இதை சொல்றான்? இதை மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னா 90% விவாகரத்து வந்து அவங்க சேர்ந்துருவாங்க. தலாக்குன்னு சொல்லிவிடுவான், அங்கேதான் இருக்க போறா. ஒருத்தருக்கு ஒரு தொடர்பு இல்லாம பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அந்த கேப்ல வந்து பல விஷயங்கள் ஏற்பட்டு போயிடும். பல பேர் தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வந்து பல மாதிரி சேஞ்ச் ஆகி போய் மாறி போயிருவான். நான் இன்று பெண்கள் தாறுமாறா எண்ணிக்கையில் வர இருக்கிறாங்களா, பொண்டாடி போயிருவாளா, இந்த சான்ஸ் கேப்ல புகுந்துக்குருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால இதை வந்து எந்த ஜமாத்துகளா சொல்றாங்களா? தலாக் சொன்ன உடனே அவ பொண்ணு வந்து அவ வீட்டுக்கு போயிடுறா, இவன் வீட்டுல இருக்கிறான். அதை வந்து அலோவ் பண்ணவே கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அல்லாஹ் வந்து தெளிவா என்ன செய்யறான் சொல்றான். அதே மாதிரி வந்து ஒலாத்துல் ஆர்ரூஹுன்னலித்துல் ஐயுக்கு அலைகின்ன, அவங்க தலாக்கு தான் விட்டுட்டோமே, பிச்சை தானே, 3 மாசம் சும்மா ஓசி தானே கொடுக்கிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் அவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாதீர்கள். நேத்து எப்படி சுயமரியாதை நடத்தினீங்களோ, நேத்து எப்படி கல்யாணம் அந்த தலாக்குங்கிற வார்த்தையை பிரயோகிப்பதற்கு முன்னாடி எந்த மாதிரியான கண்ணியத்தோடையும் உரிமையோடும் பெண்கள் நடத்தினீர்களோ அந்த மாதிரி தான் நடத்த வேண்டும். குடியிருக்கிறது ஒரு சட்டம், நடத்துற விதங்களில் வித்தியாசம் பாவி ஆயிருவோம். தலாக்க சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு எதிரி மாதிரியே பாக்குறது, சீரியும் பாம்பா அப்படி பார்க்காம கொஞ்சம் சாப் கார்னர் என்ன செய்யணும், தலாக்கு விடப்பட்ட பிறகு கையை இதெல்லாம் எதுக்கு எல்லாம் சொல்றான், நடந்து போச்சு இப்படியே சேர்ந்துக்கிட்டேன். அல்லாஹ் என்ன ஐடியா பண்றான், சேர்ந்துக்கிட்டு ஆசைப்படுறான். அதுதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான். அது அவனே சொல்றான் ஒரு இடத்துல, இதுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் வர நல்லா சொல்லி காட்டுகிறான். உலாத்து ஹம்லின், அவங்க வந்து விவாகரத்து செய்யும் பொழுது கர்ப்பிணிகளாக இருப்பார்களே ஆனால் அலைஹின்ன ஹத்தா யலான ஹம்லஹுன்ன, அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். விவாகரத்து பண்ணிட்டீங்க, பெண்ண ஒண்ணு அப்பதான் கர்ப்பம் தெரிகிறது, அப்ப இன்னும் 4 3 மாசங்கிற என்னவாயிரும் 10 மாசம் ஆகி போய்விடும். அந்த 10 மாச காலத்துக்கும் பிரசவம் வரைக்கும் எல்லா செலவுகளையும் நீங்க தான் பாத்துக்கிறேன்னு. அந்த செலவு மட்டும் இல்ல, அதுக்கு பிந்தி பிள்ளைய வளர்க்கிற செலவு இவனைத்தான் சேரும். வழங்குது அது குழந்தைகள் யாருக்குங்கிற தலைப்புல 2வது குழந்தை பஞ்சாயத்து ஒரு தலாக்கு ஏதாவது விவாகரத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா புள்ளை யாருக்குங்கிற ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கிறது, அது 2வது பார்ப்போம். அப்ப பால் கொடுத்தால் கூட அதுக்குரிய கூலியை கொடுத்துருங்க என்கிற விஷயத்தை எல்லாம் 65வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே அத்தியாயத்தில் முதல் வசனமாக சொல்கிறான், லா துஹ்ருஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவங்க வீடுகள்ல இருந்து அவங்களை நீங்க வெளியேற்றக்கூடாது. தலாக்கு சொன்ன உடனே வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியேற்றக்கூடாது. வலா யஹ்ருஜுன, அவங்களும் வெளியேறக்கூடாது. பெண்களுக்கு கடமை என்ன, நீ தான் தலாக்கு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன், அப்படி போனீங்கன்னா இப்படி நாளைக்கு சேர முடியும். நடந்துருச்சு, ஏதோ கோபத்துல பண்ணிட்டா நாளைக்கு 2 பேரும் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் பார்த்தாதான் என்ன செய்யும், மறுபடியும் ஒரு நெருக்கம் ஏற்படும், சேர்றதுக்கான ஒரு முகாந்திரம் ஏற்படுங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, நீ வெளியேற்றவும் கூடாது, நீ வெளியேறவும் கூடாது, 2 குற்றமாகிவிடும். துஹ்ருஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, வீடுகளில் இருந்து பெண்களை நீங்கள் வெளியேற்றவும் கூடாது. வலா யஹ்ருஜுன, அவங்க வெளியேறவும் கூடாது. இல்லா அன் யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவான மானக்கேடான செயலை செய்தாலே தவிர வெளியேற்றலாம். ஒரு கெட்ட செயல்ல ஒரு தப்பான நடத்தையில ஈடுபட்டு விட்டால் அப்ப வெளியேற்றிக் கொள்ளலாம். அதாவது உள்க ரீதியான விஷயங்கள்ல அவங்க வந்து வேற ஒரு தொடர்பு ஏதோ ஏற்படுத்திக் கொண்டார்களே ஆனாலே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, பெண்களை தலாக் விடப்பட்ட பெண்களை அந்த நீங்கள் மீட்டிக் கொள்வதற்கு எவ்வளவு காலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் வெளியேற்ற முடியாது. விவாகரத்து பண்ண பிறகும் உங்க வீட்டுல தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு ஒத்தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வின் வரம்புகள். நீ பாட்டுக்கு விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறாத, படைச்ச அல்லாஹ் என்னுடைய ஆர்டர்ங்கிறான். தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வின் வரம்புகள். ஒமன் யத்தஅத்த ஹுதூதல்லாஹி ஃபக்கத் ஸலம நஃப்ஸஹு, எவன் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறானோ அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து விட்டான், வசமா என்கிட்ட மாட்டிக்கிடுவான். நீ வெளியேற்றக்கூடாதுன்னா வெளியேற்றக்கூடாது. எந்த கசப்பா இருந்தாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, படைச்சவன் உத்தரவு போட்டான். உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், உனக்கு இருக்கிறது தலாக்கு சொன்ன பிறகு இவன் வீட்டுல எதுக்கு நான் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெண்ணு நினைக்கலாம்.
இவளே வேணாண்டு பிறகு மறைய என் வீட்டுல நான் வச்சுக்கிறேன்னு அப்படின்னு ஒரு ஆம்பளை நினைக்கலாம். அப்படி நினைச்சு சொன்னா அது உன் விருப்பமே தவிர அல்லாஹ்வுடைய வரம்பை நீ மீறியவனாக ஆகிவிடுவாய். நீ மார்க்கத்தை நம்பல, அல்லாஹ்வை நம்பல ஆகிறான். அப்படி தெளிவா சொல்றான். தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வின் வரம்புகள். உமை யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபகத் ஸலம நஃப்ஸா, யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறானோ அவன் தனக்குத்தானே அநீதி இழைத்து விட்டான் சொல்லிவிட்டு, லா தத்ரி லஅல்லல்லாஹு யுஹதிஸு பஅத ஸாலிக அம்ரா, இதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி சில ஆர்டர் பண்ணியிருக்கிறேனே, இதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு நிலையை ஏற்படுத்துவான் என்பது உனக்கு தெரியாது. இது எதுக்கு நான் இப்படி பண்றேன்? நீ வெளியே போக கூடாதுங்கிற, நீ வெளியே ஏற்றக்கூடாதுங்கிற, நடத்துற விஷயத்துல கூட கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்துடக்கூடாதுங்கிற, கருவுல உள்ளதை மறைச்சு அவசரப்பட்டுறாத அப்படிங்கிற, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அப்புறம் சேர்ந்துக்கிடுவாங்கிறது தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஏற்படும் என்பது உனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு மனத்தை படைச்சவனுக்கு மனசனுடைய சைக்காலஜி தெரியாதா? இப்படி செஞ்சாதான் அந்த குடும்பம் நல்லா போகும். அப்ப தலாக்குங்கிறதையும் கொடுத்து விட்டு அதை கூட அவசரப்பட்டு பயன்படுத்தினவன் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன். எப்படியாவது சேர்ந்து இருக்கு. அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு என்ன தெரிகிறது? முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கிற எல்லா யோசனையும் சொல்றான். அதே நேரத்தில் ஒரு கிறுக்கு போய் ஏதாவது செஞ்சு தொலைச்சிடக்கூடாது, வெட்டிக்கிட்டு போட்டக்கூடாது, தீ வச்சு கொளுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொன்னா சொல்லிக்கடான்னு சொல்றான். சொல்லிவிட்டு அந்த வேகமெல்லாம் தணிஞ்ச பிறகு எப்படியாவது இவங்க சேர்ந்து வாழணும், இந்த குடும்பம் என்பது சிதையக்கூடாது என்பதுல அல்லாஹ் அவ்வளவு கவனத்தோட என்ன செய்யறான், அதை சொன்ன மேல இறக்கத்தோட இந்த சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறான். இது 65வது அத்தியாயத்துல 1வது வசனமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விவாகரத்து நடந்த பிறகு 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. முதல் விவாகரத்தோட பிரிஞ்சிருவாங்க. அந்த 3 மாச காலத்துல மீட்டிக் கொள்ளலன்னா அவ தனியா போயிருவா. இந்த இடத்துல என்ன ஆகும் கேட்டா, சில ஆள் ஆம்பளைகளுக்கு உள்ள குணம் என்ன, விவாகரத்தாய் பிரிஞ்ச பிறகு அவள் ஏதாவது வேற ஒரு கல்யாணம் பண்ண போறான்னு வைங்க, விட மாட்டான். ஏதாவது முட்டை கடிதம் போட்டு ஏதாவது இடைஞ்சல் பண்ணி, உனக்கு பொண்டாட்டி வேணா நீ தலாக்கு சொல்லிவிட்டா, அவ பாட்டுக்கு போயிட்டா. அடுத்து நீ என்ன பண்ணனே, அவளுடைய விஷயங்கள்ல இல்லாத பொருளாதாரம் சொல்லி நீ அங்கேயே கல்யாணம் பண்ண போற, நான் ஏன் தலாக்கு விட்டு தெரியுமா, இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, நான் வேணான்னு சொல்லிட்டீல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சில வேலைகள் என்ன செய்யறாங்க, அதாவது பெண்கள் உனக்கு பிடிக்காம விட்டுன்னு சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது, கெடுத்து விடுற மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பாவமாயிருமா. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பக்ராவுல 232வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா தல்லக்துமுன் நிஸா, நீங்கள் உங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்து பலகுன அஜலகுன்ன, அவங்களுடைய இந்த காலக்கெடு இருக்குல்ல, 3 மாசமோ 3 மாத விடாயோ அல்ல பிரசவமோ இந்த காலக்கெடுவை அடைந்து விட்டார்களே, ஆனால் பலா தஅலுஹுன்ன ஐ யன்கிஹன அஸ்வாஜஹுன்ன, அவங்களுக்கு பிடித்த கணவன்மார்களை கல்யாணம் செய்து கொள்வதற்கு இடையூறு பண்ணாது. வேணான்னு அனுப்பிட்டீங்க, அவ என்ன செய்வா, அவளுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வாளே, ஆனால் அது என்னமோ வேணாம் அப்படின்னா உன் மனசுல விரும்புற சேர்த்துக்கப்ப, உனக்கு அவன் மேல ஒரு நாட்டம் இருந்துச்சுன்னா நினைச்சுக்க, பேசாம கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க, வேணாட்டி என்ன செஞ்சிரு, எப்படியா போய் அவளை சந்தோஷமா இருந்துட்டு போற. நமக்கு தான் பிடிக்கல, நமக்கு பிடிக்காத காரணத்தினால் எவனுக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அவளை பிடிச்ச ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான், உனக்கு பிடிக்காட்டி இன்னொருத்தனுக்கு பிடிக்கும் அவளை. அதனால என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த கல்யாணத்தை கெடுத்து விடுற வேலை நிறைய செய்யறாங்க. பொம்பளை சீல இப்படி பண்றாங்க. பொம்பளை சீல என்ன செய்வாங்க, இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போனான்னு சொன்னா நாங்க ஏன் பிரிஞ்சு தெரியுமில்ல ஒரு பொண்ணைய அப்படின்றாங்க. இது என்ன, அது பொம்பளை தானே சொல்ல முடியும், யாரு கண்டுபிடிக்காது, இதை டெஸ்டா பண்ணிட்டு இருக்க முடியும், டெஸ்டும் பண்ணலாம், அதுக்கெல்லாம் யார் உடன்படுவா, அதெல்லாம் உடன்பட்டு எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து மெடிக்கலுக்கு ஒத்துக்கிட்டாதான் நாங்க கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொன்னா அப்படி கண்டுபிடிக்கிறது. அவ பெண் சைடுல என்ன செய்வாங்க, இவனை பத்தி ஏதாவது கோரால சொல்லி கொடுத்து அதுல அந்த ரங்கத்துல அவளுக்கு அப்படி இருக்கு, தேமல் இருக்கு, படம் இருக்குது, உனக்கு ஒட்டிக்கிறோம், இவனை பத்தி இப்படி எல்லாம் சொன்னா இது 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. பொண்டாட்டியை பத்தி இவன் ஏதாவது சொல்றது, புருஷனை பத்தி இந்த விளையாட்டு இவனுக்கு பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு சைடு தான் எப்பவுமே சொல்லுவான், ஆம்பளைக்கு சொன்னா என்ன அர்த்தம், நீ இடைஞ்சல் பண்ணா நீ பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். தலாக்குங்கிற பிரச்சனை வந்த பிறகு என்ன செய்யணும், அவங்க எப்படியோ சந்தோஷமா நல்லபடியா இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆணும் நினைக்க வேண்டும், பெண்ணும் நினைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பிடிக்கலையா, அந்த பெண்ணு விரும்பலையா, அப்ப நம்மளாவே வழியை கூப்பிட்டு என்ன செய்யணும், இந்த என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அறிகுறிகளை பார்த்தா உனக்கு பிடிக்காத மாதிரி தெரியுது, பிடிக்கலன்னா சொல்லு, பிரிஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தாய் புள்ள மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பிரிக்க முடியாத பந்தம் கிடையாது, ஒரு அக்ரிமெண்ட். நீ யாரோ நான் யாரோ, என் அப்பா ஆத்தா வேற, உன் அப்பா ஆத்தா வேற, உனக்கு எனக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் கிடையாது. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம சேர்ந்து கொண்டோம், ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியல, அப்ப என்ன செய்யலாம், உன்னுடைய பேச்சு வார்த்தை இதெல்லாம் கவனிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு டவுட் எனக்கு வருது, நீ சொல்லு, சந்தோஷமா நான் பிரிஞ்சுக்கிறோம்,
என்று கூட நடக்கணும். ஆம்பளைங்க என்ன செய்யறாங்க, பொண்டாட்டி பிடிக்கலன்னு பஞ்சாயத்து பண்ணா கூட வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், பேருக்கு வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப என்னவாகிறது, வேற வேற மாதிரியான நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறது. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படுவது இதெல்லாம் காரணமா இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மனைவிமாரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சக்திக்கு மேல கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன வழிகாட்டினா, உனக்கு கொடுக்க இயலாது. அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு பெரிய வருமானம்லாம் இல்ல. ஆனா அவங்க அது வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. இப்ப ஒத்து வராது தெரிஞ்சு போச்சு. பணம் வேணும்ல வாழ்வதற்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தா என்ன செய்யணும், 3 மாசத்துக்கு அடுப்பு மூட்டாம கூட இருப்பாங்க. அதை சகித்துக் கொள்ள வேண்டும். தண்ணியும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டு நிலையும் வரும், அதையும் சகித்துக் கொள்ள வேண்டும். பட்னியா கிடக்க வேண்டிய நிலை வரும். அது மாதிரி வருமானத்து ரசூலுல்லாஹ் இல்ல நினைச்சாங்கன்னா அரசாங்கத்திலிருந்து பண்ணிருக்கலாம். அவங்க சொந்த தானே யூஸ் பண்ணாங்க. அரசாங்கத்தினுடைய ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தொடக்கூடாதுட்டாங்களே. அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் கவர்மெண்ட்ல நிறைய கஜானாவுல இருக்கிறது, அவங்க தொட மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருமானத்தை கொண்டு வாழ முடியாதவன அல்லாஹ் என்ன சொன்னார், ரசூலுல்லாஹ் பார்த்து, மனைவிமாரெல்லாம் கூப்பிடு, இதான் நமக்கு முடியும், உங்களுக்கு விருப்பம்னா என்னோட இருங்க, விருப்பம் இல்லைன்னா எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, நீங்க பிரிஞ்சு போயிடலாம் கேட்க சொன்னான்ல. அல்லாஹ் கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா? தெளிவா அல்லாஹ் சொல்லி, யா அய்யுஹன் நபியு, நபியே நீங்க சொல்லி விடுங்கள், குல்லி அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவிமார்கள்ட்ட போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க, இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா, இந்த உலகமும் இங்கே உள்ள அலங்காரமும் தான் உங்களுக்கு தேவை என்று இருக்குமையானால் ஃபதஆலைன வாருங்கள், உமத்திஉ குன்ன உஸர்ரிஹு குன்ன சராஹன் ஜமீலா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தொகையை தந்து அழகான முறையில் நான் உங்களை விட்டு விடுகிறேன். உங்களுக்கு வசதி வாய்ப்பு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு முடியாது. அப்ப நீங்க இதே எதிர்பார்த்துட்டு நான் என்னால கொடுக்க முடியாம இருந்தா காலத்துக்கு பிரச்சனையாகி போயிடும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இப்ப சொல்லுங்க, இப்ப ரசூலுல்லாஹ் மனைவி எப்படி வெளியே போற அப்படிலாம் நினைக்க வேண்டியது இல்ல. எப்படி ரசூலுல்லாஹ் விட்டு உடைச்சுக்கிட்டு போறது ஒத்துக்குருவாங்களா நினைக்க வேண்டியது இல்ல. நான் பிராங்கா திறந்த மனசோட இருக்கிறேன் என்று சொல்றான் அல்லாஹ் 33வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியா கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஆயிஷா நாயிட்ட முதல்ல கேட்கறாங்க, ஆயிஷாவே அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்குது, நீ பெரிய அளவுல எதிர்பார்க்கிற, நமக்கு அதெல்லாம் முடியாது, இப்ப நீ சொல்லு, உன்னை அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, இல்ல நான் போக ரெடியா இல்ல, நான் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன், எனக்கு துன்யாவுடைய இதெல்லாம் வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றான், இப்படி சொல்லாத, போய் உங்க வாப்பா மட்டும் கேட்டு வா, அவசரப்பட்டு சொல்லாத, நீ என்ன செய்யணும், உன்னுடைய தாய் தந்தைகளுக்கு போய் ஒரு ஆலோசனை செய்து விட்டு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் திரும்பி வந்துடுறது நல்லதா அங்கே இருப்பது நல்லதா என்று அவசரப்பட்டு நான் கேட்டேங்கிறதுக்காக முகத்துக்கு முன்னாடி நீ சொல்லிடாத, நீ நல்ல உன் குடும்பத்தார்ட்ட போய் ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு சொல்லு. அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க, உங்க விஷயத்துல நான் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, அவங்க வேணாம்னு சொன்னா கூட என்னால உங்களை விட முடியாது அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்க விஷயத்துல நான் ஆலோசனை கேட்பேன், அதெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மற்ற மனைவிமார்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி வேற ஆலோசனை வேற மனைவிக்கெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு சொன்ன மாதிரி அப்படி போனா போயிட்டு அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, உங்க வாப்பாட்ட கேட்டுவாங்க அம்மாட்ட கேட்டுவாங்கன்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி போயிரு, அவங்க போனா போறேன்னு விட்டுருங்க நீங்க, அந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி கேட்கறாங்க. எல்லாருமே இதே மாதிரி பதில் தான் சொன்னாங்க. ஒரு மனைவி கூட என்ன செய்யல, அதுக்கு மாற்றமா சொல்லல. இது புகாரில 5191வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது முக்கியமா கவனிச்சுக்கிறீங்க. மனைவி கணவன் மனைவியோட இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரிகிறது, உங்களுக்கு பிடிக்கிறது, உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல, நல்லா தெரிகிறது, இவ நம்மள மனைவியா வாழ்றது விரும்ப மாட்டேங்கிறா, ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. அப்ப நம்ம என்ன வழங்கணும், நம்முடைய ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிக்கவில்லை, நம்முடைய நடையோ உடையோ தோற்றமோ, நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு கோணமோ என்னமோ ஒண்ணு என்ன செய்யல அவளுக்கு பிடிக்கல என்று நம்ம வழங்கி கொள்ளணும். அல்லது வேற ஒண்ணு பிடிச்சா கூட என்ன செய்வாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு இடக்கு முடக்கு பண்ணுவாங்க. வேற ஒரு சில ஆட்கள் என்ன செய்வாங்க, வேற ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு லைக் பண்ணி கொண்டு என்ன செய்வாங்க, கணவனை ஆத்தனை விட்டுற மாதிரி நம்ம விரட்டி விட்டுற மாட்டானா, அவன் விரட்டி உண்ணுங்கிற மாதிரியே நடப்பாங்க. நம்ம தான் என்ன செய்யறத விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும், அப்ப தெளிவா உடைச்சு சொல்லணும். 4:19 அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா யஹில்லுலக்கும் அன் தரிது நிசா கர்ஹா, பெண்களை வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்வது உங்களுக்கு ஹலால் கிடையாது. பிடிக்கல நல்லா தெரியுது, வலுக்கட்டாயம் இனிமே கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறாவ, ஒவ்வொரு சிம்டம்ஸையும் காட்டுறா, என்ன அனுப்பிவிடுறா எப்படியாவது சொல்லாம உடைச்சு சொல்லாம இவன் அனுப்பிவிட்டா தேவலையங்கிற மாதிரி என்ன செய்யறா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடவடிக்கையும் தெரிகிறது. இப்ப என்ன இஸ்லாத்துல பெரிய மேட்டரா இல்லைன்னா என்ன செய்யுங்க, வேற மாதிரியான அசம்பாவிதங்கள், இதை யாரும் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் வேற மாதிரியான தப்பான உறவுகள் ஏற்பட்டு
இது மாதிரி புருஷனையே பொண்டாட்டி கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? கணவன்மார்கள் இது ஒரு பெருசா மனைவி இப்படி பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது. கணவன் என்ன செய்யக்கூடாது? விரும்புனா இருங்க, போயிட்டே இருங்க. கல்யாணங்கிறது என்ன இல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத பந்தம்லாம் கிடையாது. அது காலமெல்லாம் அதுதாங்கிறதுலாம் கிடையாது. சந்தோஷமா இருக்க ரெண்டு பேருக்கு முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களால் அவளுக்கு சந்தோஷம் இல்லை, அவளால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஒரு சைடு நினைத்தார்களே, ஆனால் நீங்க உங்களுக்கு மனைவியா இருக்கிறக்காக அவளுடைய சந்தோஷத்தை குறுக்க நிக்கிறீங்க. நீங்க மனைவின்னு வச்சுக்கிட்டு அவளுக்கு சந்தோஷம் இல்லைங்கிறா. அப்ப நீங்க என்ன அந்த ஒருத்தி மூலமா தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? எத்தனையோ வேற வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிட்டு போகுது. அவளுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குது அது ஹலால் ஆயிட்டு போயிருமில்லங்க. விபச்சாரமாக தப்பான முறையில் போகாத வகையில இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் அந்த சிம்டம்ஸ் பெண்கள் வெளிப்படுத்துவாங்க. இவனுக்கு ஒண்ணுமே விளங்காது, என்னத்துக்கு பண்றான்னு விளங்காது. அப்ப வேற மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் ஏதோ ஒண்ணு பிடிக்காம போய் வேற ஏதோ ஒண்ணு பிடிச்சு போயிருக்குமா? அப்ப இவர் மார்க்கத்துல இதெல்லாம் உரிமை இருக்குன்னு நமக்கு தெரியவும் செய்யாது. தெரிஞ்சாலும் உடைச்சு கேட்கவும் முடியாது. இதை நீங்க என்னை விட்டுருங்க, நான் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு பொம்பளை சொல்ல முடியுமா? சொன்னா என்ன செய்வோம்? உலகமே வேற மாதிரி பார்த்தணும். அப்ப ஆம்பளை தான் என்ன பண்ணணும்? சிம்டம்ஸ் விளங்கி கொண்டு சரி நம்ம விருப்பம் இல்லாம இருக்கிறா, சரி இப்ப என்ன போனா போயிட்டு போன வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறேன், பிடிக்கலன்னு ஆயிடுச்சுல. அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி அந்த உரிமையை கேட்கணும். விவாகரத்து செய்த பிறகு அந்த 3 மாதமோ 3 மாத விடாயோ அல்லது பிரசவமோ ஏற்பட்ட பிறகு அவங்க வேலையை பார்த்து தனியா போயிருவாங்க. வேணா நீட்டிக்குள்ள வைங்க, அவங்க என்ன செய்வாங்க? அவங்க இடத்துக்கு போயிருவாங்க. நம்ம ஒரு வாழ்க்கை செலவு என்ன வாங்கி கொடுத்துருவோம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவைக்காக வேண்டி தகப்பன் அவங்களை அரவணைக்க தயாரா இல்ல, அல்ல அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்ல. அண்ணன் தம்பிகள் அரவணைச்சு இவளுக்கு சோறு போடுற அளவுக்கு வசதி இல்ல. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் அவங்களுடைய பிழைப்புக்காக வேலைக்கு போற மேற்று வருதுல, இந்த மாதிரி நிலை வந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்யலாம்? அவங்களோட இஸ்லாமுடைய வரம்புகளை மீறாத வகையில, ஏன்னா கணவன் மனைவின்னு இருக்கும் பொழுதுதான் கணவன் பொறுப்பாளி ஆயிடுறான். அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளியா இருக்கும், நீ எதுக்கு வேலைக்கு போறேன்னு இஸ்லாம் கேட்கு. வேலைக்கு போறதே கூடாதுங்கிறதுக்காக சொல்லல. இப்ப அந்த மாதிரி விட்டார்களே, ஆனால் அந்த பெண் என்ன செய்யறா? கஷ்டப்படுறா. இப்ப தலாக்கு சொல்லியாச்சு, ஒரு தொகையை ஜமாத்துல வாங்கி கொடுத்து விட்டாங்க, அதை ஒரு சொத்துலகத்துல வாங்கி போட்டு என்ன செய்யறா? ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டா. ஆனாலும் தொடர்ச்சியான வருமானத்துக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ற வரைக்கும் அவளுக்கு யார் பொறுப்பு? வசதியான தகப்பனா இருந்தா பொறுப்பேற்றுக் கொள்வான், வசதியான அண்ணன் தம்பிமார்கள் இருந்தால் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். வசதி இருந்து அங்க கொடுக்கிற அளவுக்கு மனசு இல்லைன்னு சொன்னாலும் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள். அப்படி இருப்பார்களே, ஆனால் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி வெளியே போறது என்ன செய்யக்கூடாது? வெளியே போறோம்னா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வேலை வெட்டிக்கு போறது, அதாவது இஸ்லாமிய ஆண்களோட தனித்து இருக்காத வகையில் எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியான வேலைகளுக்கு போறது என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்துல குற்றம் கிடையாது. பொறுப்பை சுமந்து கொள்ள ஆள் இல்லை. இப்ப புருஷனோட இருக்கும் பொழுது அவளுடைய தேவைக்கு புருஷன் பொறுப்புண்டு ஆயிடுறான். இப்ப அவளுக்கு வேணும், உணவு வேணும், ட்ரெஸ் வேணும், இன்னும் தேவைகள்லாம் இருக்கிறது. அதுக்கு என்னங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சின்னம்மாவை பெரியம்மா அவங்க தாயுடைய சகோதரியை அவருடைய கணவர் தலாக் விட்டுறாரு. ஜாபிர் அவங்களுடைய சின்னம்மாவை என்ன செய்யறாரு? அவங்க கணவர் விவாகரத்து பண்ணிடுறாரு. பண்ண உடனே என்ன செய்யறாங்கன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க பேரிச்ச மரம்லாம் இருக்குது அவங்களுக்கு, அதுல போய் வேலை செஞ்சு அதுல உழுப்பி அதை சுத்தப்படுத்தி அந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்காக வேண்டி வேற நம்ம என்ன செய்யறது? நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். ஏன்னா அவருக்கு தலாக்கு விட்டதுனால நமக்கு பொறுப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி வெளியே போய் என்ன செய்யறது? அவங்க தோட்டத்துல போய் அந்த வேலைகள் எல்லாம் செய்வதற்காக வேண்டி விரும்புறாங்க. விரும்பினவன ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நீ அதெல்லாம் போகக்கூடாது, வெளியே போய் வேலை செய்யற விளையாட்டு என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவங்க நினைச்சாங்க, அதெல்லாம் நீ போய் வேலையை பாரு, பார்த்து சம்பாதிப்ப, நல்ல தர்மம் செய்வ, உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அதை அனுமதி. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரமான ஒரு என்ன செய்யறாங்க? அஸா அந்த சத்தகி அவ் தஃபாலி மாரூஃபா, நீ போய் வேலை வெட்டியை பார்த்து சம்பாதிச்சுன்னு சொன்னா எத்தனை நல்ல காரியத்துக்கு அந்த காசை செலவு பண்ணுவ, தர்மங்கள் செய்வ, உன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிருவ, அதெல்லாம் தப்பு இல்லமான்ட்டாங்க ரசூல். ஏன்னா இப்ப பொறுப்புக்கு ஆள் இல்லை. இப்ப ஏற்கனவே புருஷன் இருந்தாரு, பொறுப்பாளி ஆயிட்டாரு. இப்ப பொறுப்புக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் சாவ முடியாதுல்ல, பிச்சை எடுக்க முடியும். அதுக்கு ஏதோ விறகு பொறுக்க போனாலும் பரவாயில்ல, வீட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு அந்த இஸ்லாமிய மரபை மீறாத ஒரு வகையில அவங்க வேலை செய்து கொள்வார்களே, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, அதுல குற்றம் கிடையாது என்பதையும் என்ன செய்யணும்? அதை ஒரு தப்பாக வித்தியாசமான என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது மார்க்கத்தில் உள்ளதுன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். இது விவாகரத்து செஞ்ச பிறகு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, துவக்கத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம், கணவனுக்கு மனைவியினுடைய ஒழுக்கத்தில் ஒரு சந்தேகம். சந்தேகம் என்ன சந்தேகம்?
சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி சந்தேகம் இல்ல. ஒரு மனைவி வந்து தவறான முறையில் இன்னொருத்தனோட இருப்பதை கணவனை நேரடியாக பார்த்துட்டான். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு பெண்ணை வந்து தப்பான ஒரு நிலையில ஒரு இன்னொருத்தரோட நீங்க பார்த்தீர்களே, ஆனால் உங்களுக்கு என்ன ரூல் மார்க்கத்தில்? அதை சொல்லக்கூடாது வெளியே. உங்க மனைவி அல்லாத ஒரு பெண்ணை நீங்க என்ன செய்றீங்க, ஒரு தப்பான ஒரு நிலவரத்தில் பாக்குறீங்க. அப்படி பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 4 பேர் பார்த்தா தான் போய் சொல்லணும். ஒரு ஆள் பார்த்தா என்ன செய்யக்கூடாது. அது உண்மையா இருந்தாலும் உலக சட்டத்தில் பொய்ன்னு தான் தீர்ப்பளிக்கணும். உலக சட்டத்தில் என்ன செய்யணும், உண்மையாவே நீங்க பார்த்துட்டீங்க, ஒரு பெண்ணு வந்து புருஷன் இல்லாத இன்னொருத்தனோட இருப்பதை சும்மா பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, சேர்ந்து இருக்கிறதை பார்த்துட்டீங்க. பார்த்து என்ன செய்றீங்க, இதை வந்து நிர்வாகத்தில் வந்து சொல்றீங்க. அப்ப என்ன செய்யும் இஸ்லாத்துல, நீ ஒரு ஆள் தான் சொல்ற, இதுக்கு என்ன கிடையாது, 4 பேர் சாட்சி கிடையாது. அதனால 4 பேர் வரலன்னு சொன்னா நீ சொன்ன அவதூறு. உண்மையை சொல்லியிருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். மறுமையில அந்த குற்றம் வராது. உலகத்துல நீ என்ன செஞ்சிட்ட, அவதூறு சொல்லிவிட்டாய். மறுமையில தப்பிச்சுக்கிற இயலாது. மறுமையில் அந்த செஞ்ச காரியத்தில் உள்ளவங்க தப்பிக்க இயலாது. மறுமையில அல்ல இதை கேள்வி கேட்க மாட்டான். பார்த்ததானே போய் சொன்னான். மறுமையில அல்லாஹ்வுக்கு எது உண்மைங்கிறது தெரியும். உலகத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா, வேணும்னு ஒருத்தன் நினைச்சாண்டா ஒரு பெண்ணை வாழ்க்கையை எடுத்து விட்டுலாம்ல. நீங்க என்ன நினைக்கலாம், பார்த்தா தானே சொல்றான்னு நீங்க நினைப்பீங்க. இந்த வாசலை திறந்து விட்டோம்னு சொன்னா பார்க்காதேன்னு சொல்லுவானே. நம்ம ஒரு ஆள் போய் சொன்னா மொத்தத்தையும் கெடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா அதிகமான நல்ல பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. இவன் ஒரே ஒரு கெட்ட பெண்ணுக்காக பாக்குறதுக்கு பதிலா எப்படி பார்க்கணும், இது ஓகேன்னு சொல்லிட்டோன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவான், எந்த பொம்பளையாவது பிடிக்கலன்னு வைங்க, அல்ல அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்க, அப்படி வளர்ந்தியை கிளப்பி விட்டு புருஷனை கொண்டாடி பிரிச்சு விட்டு அவன் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படிலாம் செய்வானா இல்லையா? அப்ப நம்ம இப்படி சொன்னோம்னு சொன்னா வேணாண்டு விட்டுருவான், நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் கூட போய் சொல்லுவான். அப்ப இந்த அவதூறுகள் இதுக்கு ஒரு லிமிட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செய்யணும், லிமிட் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்ததை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்க்காத சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லதீன யர்மூனல் முஹ்சனாத்தி, அதாவது ஒழுக்கமான ஒரு பெண்கள் மீது இந்த மாதிரி ஒரு பழி யாராவது சுமத்துவார்களே ஆனால் 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரணும். கொண்டு வராகிவிட்டால் ஃபஜ்லிதுஹும் சமானின ஜல்தா, 80 கசையடி கொடுக்கணும். 3 பேர் பார்த்துட்டு சொல்றான், 3 பேருக்கு சவுக்கடி கொடுன்றாங்க இஸ்லாமிய அரசாங்கத்தில். ஆனால் இதுக்கு அல்லாஹ்ட்ட கேள்வி வராது. நேரடியா பார்த்து சொன்னான்னா அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். மறுமையில பொய் சொன்னா அதுக்கு அந்த கேள்வி அல்லாஹ் கேட்பான். உலகத்துல என்ன ரூலு, நம்ம அல்லாஹ்வா மனசுல உள்ளதா கண்டுபிடிக்க முடியும்? நம்ம மனுஷனா தான் தீர்ப்பளிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் இப்படி சொல்லக்கூடாது. பார்த்தா கூட என்ன செய்யணும், இந்த மாதிரி எந்த இது பாக்குறது, விபச்சாரம் செய்தார்கள் தான் இந்த கணக்கு. வேற விஷயத்துக்கு 4 பேர் வேண்டியது இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்கவங்க கொண்டாட்டி இதெல்லாம் சொல்லலாம், சுத்திட்டு இருக்கு நான் பார்த்தேன், அல்லது வந்து இந்த அவரோட தனியா போயிட்டு இருக்குது, இந்த பீச்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன வேண்டியது இல்ல. எந்த குற்றத்துக்கு வந்து இஸ்லாத்துல தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதோ, கல்லெறிஞ்சு கொல்லணும் அல்ல 100 அடி அடிக்கணும் இருக்குல்ல, அது எதுக்கு, விபச்சாரத்துக்கு தான். விபச்சாரம் செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு தான் 4 பேர் வேணும். அந்த குற்றச்சாட்டை சொல்றதை தவிர அது கீழே உள்ள விஷயத்தை சொல்றாங்க நீங்க பார்த்ததை சொல்லலாம். ஒரு கணவனை எச்சரிக்கிறதுக்காக வேண்டி உங்க மனைவி வந்து போய் சும்மா அந்த கடைக்கு போயிட்டு இருக்காங்க, நாங்க போயிட்டு இருக்கிறாங்க, அது சரியில்லைன்னு அதுவா சொல்லலாம். ஏன், அது திருத்துவதற்காக உள்ள விஷயமே தவிர அதுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. ஆனா இதுக்கு என்ன ஆயிரும், மரண தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு குற்றம் இது. அதை ஒரு பெண் மேல பழிய சுமத்தி அவளை சாவடிக்க முடியுமா? அப்ப அந்த மாதிரி விபச்சாரத்திற்கு தான் எது வேணும், 4 சாட்சி வேணும். விபச்சாரம் செய்தார்களுங்கிறதுக்கு கீழே அதுக்கு ஒரு ஒழுக்கக்கேடான பேச்சுகள், ஊர் சுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கு என்ன தேவையில்லை, 4 சாட்சி வேண்டியதில்லை. அப்ப 3 பேர் பார்த்துட்டு வந்தாலும் அவனுக்கு அடிதான் விடும். இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன செய்யும், ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொன்னாங்க, அது நெசமா அவதூறு. ஆனால் ஒருத்தர் சொல்லி பரவணும்னு சஹாபாக்களுக்கு அடி விழுந்துச்சு. இது யாரெல்லாம் பரப்புனாங்களோ அதுல ஹசான் இப்னு சாபித், மிஸ்தஹ் போன்ற சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, 80 முனாஃபிக்கு வாங்கினாங்க, 80 கசையடி போட்டு மக்கள் மத்தியில் வச்சு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால பெண்கள் விஷயமா விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று சொல்றதாக இருந்தால் நீங்க பார்த்தது மட்டும் பத்தாது. 4 பேர் பார்த்து வந்து சொன்னா தான் என்ன செய்யணும், அதை வந்து வெளியில வந்து ஒரு பஞ்சாயத்துல ஒரு சபையில வந்து சொல்லணுமே தவிர, அப்படி இல்லைன்னா சரி அல்லாஹ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வைத்துக் கொள்ளணும். வேற அதுக்காக மற்றதுக்கு 4 சாட்சி கிடையாது. நல்லா விளைவிக்கணும், 2 வித்தியாசம் விளைவிக்கணும். அது கீழே உள்ள குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னு சொன்னா அதை நம்ம நம்புறதுனால அவனை கொல்ல போறோம், பாரதூரமான தண்டனை அவளுக்கு கொடுக்க போறோம் இல்ல தானே. பஸ்ல போனா அங்க போனான்னு சொல்றதுனால அவளை வந்து தண்டனை கொடுக்க போறது இல்லை இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவளை பாதிக்காதுங்கிறதுனால அதை சொல்வதற்கு என்ன தேவையில்லை,
4 சாட்சி வேண்டி இது விளங்கிக்கிறணும். இப்ப இது உலகத்துக்கெல்லாம் சரி, உங்களை ஒன்றும் பாதிக்க போறல. எவ்வளவு ஒருத்தி அவனோட இருக்கிறான்னு வைங்க, அதை நீங்க பார்த்துட்டு வைங்க, இதனால உங்களுக்கு என்னண்டா, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மனைவி கணவன் பார்த்துட்டா அவன் மேட்ராகி போயிருது. இப்ப ஒரு மனைவியை அவன் என்ன செய்யறான், ஒரு தவறான இன்னொருத்தனோட பாத்துறான். பார்க்கும் பொழுது இப்ப அவனுக்கு வாழ்வி 4 சாட்சி கூட்டம்னு சொல்ல முடியுமா? நான் வாழ்றதுக்கு இப்ப வழி சொல்லுங்கன்னு சொல்லுவானா இல்லையா? அவன் சம்பந்தப்பட்ட மேட்டர் ஆயிருதுல. இன்னொருத்தன் ஒரு பொம்பளையை பத்தி சொன்னான்னு சொன்னா அவனுக்கு இது சம்பந்தம் இல்ல. புருஷனே என்ன செய்யறான், என் மனைவி இந்த மாதிரி இருந்தா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவருக்கு தீர்ப்பு சொல்றாங்க. அப்படி சொன்னவருக்கு நீ போய் 4 சாட்சியை கொண்டு வாங்குறாங்க. அப்படிதான் முதல் சட்டம். அவர் என்ன கேட்கிறாரு, பொண்டாட்டியோட ஒருத்தன் படுத்து கிடக்கும் போய் நம்ம ஊரை கூட்டி 4 பேர் கூட்டிட்டு வருவானா, நம்ம கூட்டிட்டு வருவானா? அப்படி ரசூலுல்லாஹ் ஏத்து கேட்கிறாரு. நீ என்ன 4 பேரை கூட்டு வர சொல்றிய, என் மனைவியோட ஒருத்தர் இருக்கும் பொழுது நான் போய் 4 பேரை கூட்டிட்டு காட்டுவேனா, அறுவலை எடுத்து வெட்டு வேணாங்கிறாரு. அறுவலை எடுத்து நான் வெட்டு வேணா, நான் போய் 4 பேரை கூட்டிட்டு வருவேனா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நீங்க ரொம்ப ரோசக்காரா இருக்கிறீங்க, அல்லாஹ் அதுக்கு மேல ரோசக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு வசனத்தை அருளிடலாம். அதாவது மனைவிமார் மீது இந்த மாதிரி பழி சுமத்துவர்களுக்கு 4 சாட்சி சட்டம் இல்ல. அவர் கரெக்டா தான் கேட்டிருக்காரு. ரசூலுல்லாஹ் ஏத்து கேட்டாலும் அவர் கேட்ட கேள்வி என்னது கரெக்ட் தான். அவர் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, வஹீல உள்ளது சொன்னாங்க. இந்த ஆயத்து வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இது கிடையாது. மனைவிமார்கள் மீது அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் 24வது அத்தியாயத்துல 6, 7, 8, 9 4 வசனங்கள் இதை பத்தி பேசுகிறது. 24ல 6, 7, 8, 9 வசனங்களை படிங்க. அதுல அல்லாஹ் என்ன சொன்னா, வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், தங்கள் மனைவிமார்கள் மீது யார் ஒழுக்கம் சம்பந்தமாக விபச்சாரம் தொடர்பாக குற்றச்சாட்டு சுமத்துகிறார்களோ, வலம் யகுல்லஹும் சுஹதாவு இல்லா அன்ஃபுஸுஹும், அவங்களை தவிர வேறு சாட்சி அவர்களுக்கு இல்லையோ. குற்றச்சாட்டு சுமத்துகிறான், சாட்சி அவன் தான் சாட்சியை தவிர வேற யாரும் சாட்சி இல்லை. அப்படி சொல்வார்களே ஆனால் அவங்களுக்கு ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சட்டம்? சட்டத்தை முதல் விளங்கிட்டு ஒரு வசனத்தை சொல்றான். சட்டம் என்னன்னு கேட்டா, ஜமாத்துல சொல்றாரு, என் மனைவி இன்னொருத்தனோட இருக்கு நான் பார்த்தேன், அது சேர்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நான் என் கண்ணால கண்ட சாட்சி இல்ல அப்படின்னு. இப்ப என்னவாச்சு, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி அவனுக்கு புருஷனா இருக்கிறதுனால அவன் வாழணும்ல, அவளோட வாழ்றதா இல்லையாங்கிற பஞ்சாயத்து வரும்ல, அப்போ தீர்வு சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் இவனை தண்டிக்கணும். இல்லாட்டி இவன் அவதூறு சொன்னா இவனை தண்டிக்கணும். நெசமா இருந்தா அவங்க 2 பேரும் வாழ்வதா இல்லையான்னு ஒரு தீர்மானிக்கணும். அப்ப அது கூட சட்டம் வர்றதுனால அல்லாஹ் என்ன சட்டம் சொல்றான்னு கேட்டா, இந்த புருஷங்காரன் 5 தடவை சத்தியம் செய்யணும். சபையில என்ன செய்யணும், சும்மா இந்த குற்றத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ் மீது சத்தியமாக இவள் இன்னாரோடு இப்படி இருந்ததை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அல்லாஹ் மேல சத்தியம் என்று ஒரு தடவை, 2வது தடவை இதே மாதிரி அவன் சொல்லணும், 3வது தடவை இதே மாதிரி சொல்லணும், 4வது தடவை இதே மாதிரி சொல்லணும், 5வது தடவை ஒன்னு சேர்த்து சொல்லணும். 5வது என்ன சொல்லணும், நான் சொன்னது பொய்யாக இருந்தால், நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மை, நான் சொன்னது பொய்யாக இருக்குமே ஆனால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். ஒரு பெண் மீது பழி சுமத்தி இருந்தா சும்மா விடக்கூடாதுல்ல. நீ 4 தடவை சத்தியம் பண்ணிடு. 4 சாட்சிக்கு பதிலா ஒருத்தனை 4 சாட்சி சொல்லு, வேற ஒண்ணும் கிடையாது. 4 சாட்சிக்கு பதிலா என்ன செய்யறான்ல, நீ ஒருத்தனை 4 தடவை சத்தியம் பண்ணு. நீ புருஷன் வந்துட்டீங்களா நடந்தாலும், அதனால 4 சத்தியம் பண்ணிருந்தேன். 5வது சத்தியம் எப்படி பண்ணனே, இது என் மீது நான் பொய் சொல்ல, மனைவியின் மீது நான் வீண் பலி சுமத்தி இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லணும். சொன்ன உடனே அவ என்ன செய்யணும், இப்ப இது உண்மையாயிருமில்ல, இப்ப இவன் சொன்னது சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னா உண்மையாயிரு, அவளை தண்டிக்கணும். இப்ப தப்பா இருந்தாலும் தண்டிக்கணும் வந்துருதுல, அவளுக்கு என்ன சான்ஸ் கொடுக்கப்படும், இவன் ஒருத்தன் தான் சொல்றான், இவன் சொல்ல கேட்டு உன்னை தண்டிக்க இயலாது, நீ என்ன சொல்ற, நான் மறுக்கிறேன். அவ என்ன செய்வா, மறுப்பா. மறுத்தான்னு சொன்னா அவளுக்கும் என்ன செய்யப்படும், இதே மாதிரி 5 சத்தியம் பண்ணும். எப்படி பண்ணனே, இவர் சொல்றது பொய், இது மாதிரி ஒரு நடக்கல, இது அல்லாஹ் மேல சத்தியம். 2வது தடவை இதே மாதிரி சொல்லணும், 3வது தடவை இதே மாதிரி சொல்லணும், 4வது தடவை இதே மாதிரி சொல்லிட்டு நான் சொல்வது 5வது தடவை நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். அது தனக்குத்தானே 2 பேரும் சாபத்தை கேட்டுக்கொள்வது. இவனும் தன் மீது நான் போய் சொல்லி இருந்தா என் மேல சாபம் வரட்டும் அவனும் சொல்லணும், நான் போய் சொல்லி இருந்தா என் மேல சாபம் வரட்டும் இவளும் சொல்லணும். இப்படி சொன்ன உடனே இவன் அவதூறு குற்றத்திலிருந்து அவன் தப்பிச்சுக்கிறான். ஏன், 4 சத்தியம் பண்ணி சொல்லிட்டதுனால, அல்லாஹ் மேல பொறுப்பு விட்டதுனால. இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, விபச்சாரம் செஞ்சாண்டு உறுதியானா, அதுல இருந்து இவன் தப்பிச்சுக்கிறான். ஏன், இவனும் மறுத்துட்டான். அவனும் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொன்னதுனால அவதூறுன்னு வராது, இவளும் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி மறுத்துறதுனால இவன் செஞ்சான்னு வராது.
இப்ப அந்த 2 பேருக்கும் உலக தண்டனை கேன்சல். அவனுக்கு அவதூறு தண்டனை கிடையாது, இவளுக்கு விபச்சாரத்துக்குரிய தண்டனை இவளுக்கு கிடையாது. ஆனால் இது முடிஞ்ச உடனே நீ புருஷன் இல்ல, நீ பொண்டாட்டி இல்ல, பிரிச்சிடணும் அந்த நிமிஷம். இது ஒரு விவாகரத்துடைய ஒரு முறை. இது என்னது? விவாகரத்துடைய ஒரு முறை என்ன? இதோட நீ புருஷன் கிடையாதுப்பா, நீ பொண்டாட்டி கிடையாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடணும். அதுல அவருடைய பிள்ளைகள் இருக்குல்ல, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருப்பான், 4 பிள்ளை பெற்றிருப்பான். அவ கர்ப்பமா இருக்கும் பொழுது இதை சொல்றான்னு வைங்களேன். அப்ப என்ன செய்ய, புள்ள விஷயத்துக்கு என்ன சொல்ற? ஏற்கனவே உள்ள 4 பிள்ளை உன் புள்ளதான், இப்ப கர்ப்பமா இருக்கா, இதுக்கு என்னப்பா சொல்ற? அதுக்கு என்ன செய்யலாம்? இல்ல அதுக்கு அப்போ உள்ளதுதான், அது என் பிள்ளையா இருக்காது, அதையும் நான் மறுக்கிறேன் அப்படின்ட்டாண்டா அதையும் ஏத்துக்கொள்ளணும். கர்ப்பமா இருக்கிறது மட்டும்தான். பெத்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது, மறுக்கவே இயலாது. ஏன்? நீ ஒத்துக்கிட்டு வாழ்ந்துட்டீல, என் புள்ளதான் என் பொண்டாட்டான்னு இருந்து வாழ்ந்துட்ட. எப்ப நீ இந்த கேஸ் கொடுக்குறியோ அந்த நேரத்தில் அவர் கர்ப்பிணியா இருந்தாலேயானால் அது என்னன்னு கேட்போம். அவன் என்ன செய்வான்? இல்லங்க அது என் புள்ளதான், ஆனா இவன் நடத்ததான் சரியில்லைன்னு சொன்னான்னு வைங்க, அவ புள்ள விஷயம் பைசல் முடிஞ்சிருச்சு, இவன் புள்ளன்னு ஒத்துக்கிற வேண்டியதான். அவன் மறுத்துட்டான்னு சொன்னா, இல்ல உள்ள பெரிய பொறுப்பில் அல்லாட்ட போட்டு விட்டான், சாப அளவு கேட்டான்ல, அதுக்கப்புறம் போட்டு அவன் புள்ளன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன செய்யறது? அந்த புள்ள தாயோட சேர்த்துருவாங்க, வாரிசாவெல்லாம் ஆக முடியாது. சந்தேகத்தை அப்ப அந்த பிள்ளைகளே எனக்கு சந்தேகம் இருக்குது, அந்த பிள்ளை எனக்கு பிறந்திருக்காது, எனக்கு உண்டாயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னானே. ஆனால் அந்த ஒரு குழந்தை மட்டும், எந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறதோ அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் இவன் என்ன இல்ல, தகப்பன் என்று சட்ட ரீதியான ஒரு அந்தஸ்து வராது. சட்ட ரீதியான அந்தஸ்து வரல என்று சொன்னா, இவன் செத்துட்டா இவன் சொத்துல இருந்து மகன் அவனுக்கு கிடைக்காது. அந்த மகன் செத்துட்டான்னு சொன்னா அவன் சொத்துல இருந்து இவனுக்கு என்ன தகப்பன் மகன்கிறது கிடையாது. தாயோடு தான் சேர்த்து விட வேண்டும்ங்கிறது சட்டம். இதை பத்தி எப்படி சொல்றான் அல்லாஹ், எப்படி சொல்றான்னு பாருங்க. உள்ளதீன ஏர்மூன அசுவாஜகம் உலமைக்குள்ளஹு சுஹதாவு இல்லா அம்புசுகும். யார் தங்கள் மனைவிமார்கள் மீது விபச்சார பழி சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லையோ, ஷஹாதத்து அஹதிஹிம் அர்பா ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னஹு லமின ஸாதிகீன். நான் உண்மைதான் சொல்கிறேன் என்று அந்த ஒருவனை 4 தடவை என்ன செய்யணும்? சாட்சி சொல்ல வேண்டும். 4 தடவை சாட்சி சொல்லிட்டு ஒல் ஹாமிசத்து அன்ன லானத்தல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன். நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று 5வது தடவை சொல்ல வேண்டும். இதாயிருச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், எதிரவு அன்ஹல் அதாப். அவள் தனக்கு வரக்கூடிய தண்டனை, விபச்சாரத்துக்குன்னு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல, அந்த தண்டனையில் தப்பித்துக் கொள்வதற்காக அவ என்ன செய்வான்னு கேட்டா, அன் தஷ்ஹத அர்பா ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னஹு லமினல் காதிபீன். இவன் சொல்றது பொய், என் புருஷன் சொல்றது பொய் என்று சொல்லி அல்லாஹ் மேல 4 தடவை என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணி சொல்லணும். ஒல் ஹாமிசத்து அன்ன கலபல்லாஹி அலைஹா இன் கான மின ஸாதிகீன். 5வதா சொல்லணும், இவன் உண்மை சொல்லி இருந்தால், என் மீது ஒரு பழியை சொல்லி இருக்கிறான்ல, அதுல அவன் சொல்வது உண்மையாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய கோபம் வரட்டும், என் மீது அல்லாஹ்வுடைய லானத்தை இறங்கட்டும் சொல்லி அவ சொல்ல வேண்டும். இதோட இதான் இதுக்கு பேர் லிஆன். லிஆன் பேரு, லீனா அவனா என்னன்னா லிஆன் என்று இதுக்கு பேரு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சபித்துக் கொள்ளுதல். இப்படி சபித்துக் கொண்டு பிரிந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் மீட்டர் மேட்டெல்லாம் கிடையாது. தலாக்கு மீட்டுறாருல 3 மாசம் கழிச்சு இவ்வளவு பெரிய வேலையை சொல்லி மரணம் மீட்டுறதுங்கிறேன். இவ்வளவு பெரிய பழிய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீட்டிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கலாமா? மீட்டருக்கெல்லாம் அவகாசம் கொடுக்க முடியாது. இதோட பினிஷ், முடிஞ்சு போச்சு. அவ வயிற்றுல கற்பம் இருக்கான்னு பாத்துறதுக்காக ஒரு 3 மாசம் காத்து இருந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தமே தவிர இந்த 3 மாச காலத்துல வீட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற சட்டம் வராது. 3 மாசத்துக்கு சோறு கொடுக்கணுங்கிறது வராது. இவன் கஷ்டத்தில் இருக்கணும்னு வராது. இவன் ஒரு பழிய சும்மா. ஆனா என்ன வரும்? பொய் மாத்திரம் சொல்லி இருந்தான்னு வை. அப்ப என்னவாயிரும்? நீ இல்ல கேட்டிருக்கிற, வேற யாரும் உனக்கு எதிராக துவா செய்யல, யாரெல்லாம் நான் பொய் சொல்லி இருந்தா என் மேல உன் சாபம் வரட்டும் கேள்விப்பட்டீல, அது வரும். இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பெண் மீது, மனைவியின் மீது பழி சுமத்தல் என்பது பழியா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப என்னவாயி போயிரும்? அவளாவது தன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி 2வது சத்தியம் பண்றா. இவன் தான் பயங்கரமான ஒரு சாபா. அதுதான் அல்லாஹ் 2 பிரிச்சு போடுறான். அவனுக்கு போடும்போது லானத்துன்னு போடுறான், இவளுக்கு போடும்போது கோபம்னு போடுறான். இவளுக்கு என்ன, இவ காத்துக்கொள்வதற்கு தானே இவ சொல்றா. அவ செஞ்சு இருந்தா கூட அவ என்ன செய்யறா? அவ யாருமே பழியெல்லாம் சுமத்தல, தன்னை சேஃப்டி பண்ணுவதற்காக வேண்டி அவ என்ன செய்யறா? இருந்தா கூட எல்லாமே இல்லைங்கிறா. அப்ப அவளுக்கு சொல்லுமே என்ன செய்யுது? அன்ன கலபல்லாஹி அலைஹா, என் மீது அல்லாஹ்வுடைய கோபம் வரட்டும் அவ சொல்றா. அவன் சாபம் வரட்டும் லானத்தை அவன் கேட்கறான். அவனுக்கு அல்ல வார்த்தையை மாத்தி போடுறான் பாருங்க, வித்தியாசமா. 2 சமம் கிடையாது. தன்னை சேஃப்டி பண்றதுக்கு மறுக்கிறதுக்காக ஒருத்தன் போய் சொல்றதுங்கிறது, ஒரு வழி இட்டு கட்டி ஒரு ஆள் மேல அவதூறு சொல்றது 2 சமமானது கிடையாது. அப்ப என்ன விளங்கிறனே, இவ்வளவு பெரிய பாரதூரமான நீ சொன்னதுனால உங்ககிட்ட தொகையை வாங்கி கொடுக்கணுங்கிறது,
அவளுக்கு வீட்டுல வச்சு அந்த பிரச்சனை வராது, மூஞ்சில முழிக்கணுமா அதுக்கப்புறம். இப்படி ஒன்ன ஒரு சபையில போட்டு சொல்லி யாரெல்லாம் அவங்க லானத்தை இறக்குன்னு சொன்ன பிறகு லானத்துக்குரிய ஆளோட எப்படி சேர்ந்துக்கிட்டு ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறது, அதோட எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சு போயிடும். எந்த விதமான ஒட்டு உறவு திரும்ப கல்யாணம் பண்றது அந்த மேட்சே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஹிலால் இப்னு உமையாங்கிறவர் அவர் இதே மாதிரி தன் மனைவியின் மீது என்ன செய்யறாரு, இந்த மாதிரி மனைவியை விபச்சாரம் பண்ற நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். வரணும் இந்த மாதிரி பள்ளிவாசல் வச்சு என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் வச்சு நடக்குது. பள்ளிவாசனை கோர்ட்டுங்க, கோர்ட்டு தான் எல்லாமே பள்ளிவாசல் தானே. பள்ளிவாசல் வச்சு பேசும்போது அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி 4 தடவை சத்தியம் பண்ணி 5வது தடவை பண்ணிவிட்டாரு. அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு, 4 தடவை மறுத்துவிட்டு 5வது சொல்லும் போது எல்லாரும் சொல்றாங்க, இந்தப்பா யோசிக்கமா, எனக்கு தெரியும் போல இருக்கு, இந்த நடவடிக்கைகள் பார்த்து அக்கம் பக்கத்துல ஆளுக்கு தெரியும் போல இருக்கு, இவரை யாரும் தடுக்க காணாம். அந்த பொம்பளை சொல்லுவாங்க, உண்மை அந்த பொம்பளை தப்பு, உண்மையில அந்த யார் மேலாம் தப்பு இருக்கு, அந்த பொம்பளை மேலாம் தப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ இந்த மாதிரி தப்பா இருந்தால் இவளுக்கு பிறக்கிற குழந்தை இப்படி இருக்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பிறந்துச்சு. இன்னஹா மூஜிபா, அந்தமா யோசிக்க, நீ போய் சத்தியத்தை பண்ணி தொலைச்சேன்னு வை, அது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டு போய் நல்லா யோசிக்கணும்னு அப்படி பின்வாங்குது. பின்வாங்கிட்டு என்ன பண்ணுது, அப்புறமேலே நான் என்னுடைய குல கௌரவத்தை நான் விடுவேனா, நான் பாட்டுக்கு இதை ஒத்துக்கிட்டேன்னு வைங்க, அப்ப என்னுடைய சமுதாயமே காரி துப்பிருமே, என் சமுதாயத்துக்கு கேவலமா போயிருமேன்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்யறதம்மா, பொய் சித்தியம் சொல்லிக்கிட்டே சொல்லி பொய் தான் சொல்றேன். அந்த அம்மா ஒத்துக்கிட்டே என்ன பண்ணுது, இல்ல நான் என்னுடைய சமுதாயத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன், என்னுடைய மக்கள் அவருக்கு இந்த மாதிரி உங்க குலத்துல ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டாலாம்லன்னு கேட்டா என்னுடைய சமுதாயத்துக்கு அது கேவலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த அம்மாவை சத்தியம் பண்ணிட்டாங்கிற செய்தி புகார்ல இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மனைவியின் மீது இந்த மாதிரிலாம் பழி சுமத்துவார். அவன் பழி சுமத்துவ என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்குது. இவர் மனைவியின் மீது பழி சுமத்தும் பொழுது அந்த அம்மா என்னவா இருக்கிறது, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறது. அப்ப கர்ப்பிணி பெண்ணா இருந்தவன அதை மறுத்துட்டார் அவர், இந்த கர்ப்பம் என்னால் ஏற்பட்டது இல்ல, அந்த கர்ப்பத்தில் உள்ளது மட்டும்தான். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பிள்ளை இல்லங்கிறீல, அவ தாய் பேர்ல அழைக்கப்படட்டும், தகப்பன் யாருன்னு தெரியல, அவ தாயுடைய அந்த தாய் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்றா, பாத்திமா பிள்ளைன்னு சொல்லணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இப்ராஹிம் பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி மறுத்துட்டான்ல, இல்ல என்று சொல்லும்போது அவன் தலையில சுமத்த முடியாது. அப்ப அந்த மாதிரியா சொல்லிக் கொள்ளட்டும் சொல்லி பிரித்து வைத்தார்கள். இந்த செய்தி 5000 புகாரில் 5309, 5315, 6748 இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. இது போக இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தவன இவர் உலகம் சொல்லிட்டு செய்யறாருன்னா, நிறைய காசு பணம் கொடுத்துருப்பாரு மனைவிக்கு, ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது நிறைய நகை நட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த காலத்துல நகை நட்டுலாம் நிறைய கொடுத்துருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் சரி, நான் கொடுத்த காசு பணம்னா என்ன அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் பிரிச்சு வச்சு முடிச்சுன்னு சொன்ன உடனே போகாம என்ன பண்றாரு, அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு, என்னுடைய பணம்லாம் என்னுடைய சொத்துலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அது எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த சத்தியம் பண்ணி முடிச்ச உடனே சத்தியத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிசாபுக்குமா அலல்லாஹ், உங்க 2 பேரை பத்தி கணக்கு தீர்க்கிறது அல்லாஹ் தான், நான் மனுஷன், யாரு உண்மைன்னு எனக்கு தெரியாது. நீங்க நல்ல அதே நேரத்தில் அகதுக்குமா காதிபுன், 2ல ஒரு ஆள் பொய்யர், அதுல டவுட் கிடையாது. 2 பேர் பொய்யா இருக்குமா, 2 பேர் உண்மையா இருக்குமா, ஒன்னும் புருஷன் பொய் சொல்லிருக்க, நீங்க 2 பேர்ல ஒரு ஆள் பொய்யருங்கிற சந்தேகம் கிடையாது. யாரு பொய்யர்னு எனக்கு தெரியாது. அகதுக்குமா காதிபுன், உங்களை 2 பேர்ல ஒரு ஆள் பொய்யர் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, லா சபீல லக்க அலைஹா, உனக்கு இனிமே அவள்கிட்ட சேர்வதற்கு எந்த வழியும் கிடையாது, சத்தியம் சொல்லிட்டீங்களப்பா, இனிமே கிடையாது போப்பான்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யார் சொல்லலாம், மாலி நான் கொடுத்த காசு பணம்லாம் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, லா மால லக்க, காசு பணம்லாம் கிடையாது, இந்த மாதிரி சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டேன்னு சொன்னா என்ன கிடையாது, காசு பணம்லாம் கொடுத்தா திருப்பி வாங்கி தர முடியாது. ஏன், நீ சொன்னது உண்மைன்னு வச்சுக்கிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவ மேல சொன்ன பழி உண்மைன்னு வைத்துக் கொண்டாலும் இதுவரைக்கும் அனுபவிச்சு இல்ல, அதுக்கு சரியா போச்சு. ஒருவேளை நீ பொய் சொன்னு வை, அது அதை விட மோசம், கேட்கவே இயலாது. நீ உண்மை சொன்னாலே உனக்கு அந்த காசு இல்லைன்னு சொன்னா, நீ பொய்யா பரிசு மொத்தனை எப்படி அந்த காசு தர்றது, தாக்க அபுவத்துல கமின்ஹா அப்படி கேட்கறது ரொம்ப அநியாயம் பாயுது. அப்ப என்ன வழங்குன்னு, இந்த லிஆன்னு சொல்லி பழி சுமத்தும் பொழுதே கேட்க கூடாதுன்னு சொன்னா தலாக்கு விட்டு கேட்கறாங்க. எத்தனை பேர் பண்றான், தலாக்குங்கிறது அவன் எந்த பழியும் கிடையாது, சாதாரண பிடிக்கலன்னு தலாக்கு விட்டுட்டு பஞ்சாயத்துல கொண்டாந்து என்ன பண்றான், நான் அது வாங்கி கொடுத்தேன், நான் இது வாங்கி கொடுத்தேங்க தாங்கங்கிறான். எப்படி கேட்ப நீ, இவனுக்கு கேட்க முடியலையா, யாருக்கு, மனைவி தவறான நடத்தில உள்ளவள் என்று சொல்லி கண்ணுக்கு கண்ணா பார்த்து விட்டு அது அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டு அப்படி ஒரு ஒழுக்கக்கேட்டில் இருந்தா பணத்தை ரிட்டர்ன் பண்ணலாம் நம்ம சொல்லு, அதையும் நீ கேட்க இயலான்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு தலாக்குக்கு பிறகு இது கேட்கலாமா, விவாகரத்துக்கே கேட்க கூடாது. விவாகரத்து பண்ணிட்டோம்னு சொன்னா கொடுத்து, இஸ்லாத்துல என்ன இருக்கு, கொடுத்தா ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்ததுதாங்க. இஸ்லாத்துல யாருக்கு நீங்க கொடுத்தாலும் சரிதான்,
கொடுத்துட்டு திருப்பி கேட்டால் அல் ஆயுது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில்லதி யகீ சும்ம யவுது. இந்த கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கக்கூடியவன் வாந்தி எடுத்து விட்டு அதையே திரும்ப சாப்பிடுமே, அந்த நாய் சாப்பிடும் போல இருக்கு. வாந்தி எடுத்து கக்கிவிட்டு அதையே திருப்பி சாப்பிடுறது நாய். அந்த நாய் நீன் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அதனால மனைவியாக வாழ்ந்த காலத்தில் நீங்கள் எதை கொடுத்திருந்தாலும் சரிதான், அன்பளிப்பு கொடுத்து ரெண்டு வகையா கொடுக்கலாம். சும்மா வச்சுக்க அவர் வாங்கிக்கிறேன்னு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். இந்த உனக்கு தான் இது என்று எதையெல்லாம் கொடுத்து விட்டீர்களோ அதை பஞ்சாயத்தில் வைக்க கூடாது. இந்த கண்டிஷன்ல வைக்க கூடாது. ஆன் பண்ணா கூட என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாதுன்னா தலாக்ல வைக்கலாமா? அதனால கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து என்ன செய்யக்கூடாது, கணவன் எதையெல்லாம் அன்பளிப்பா கொடுத்தானோ அது எல்லாம் அவளுக்குரியதுதான், அதை திருப்பி கேட்க கூடாது என்பதை இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து இன்னொன்று இருக்குது. இப்ப இந்த குழந்தை விஷயம் இருக்குல்ல, அதாவது ஏன் பண்ண எனக்கு உள்ள குழந்தை இல்லைங்கிறான். அந்த காலத்துல அது ஓகே தான். ஆனால் இந்த காலத்துல இவன் குழந்தையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா? அந்த காலத்துல அவன் மறுத்தா வேற வழி இல்ல, சொல்லலாம் ஒத்துட்டு போயிட்டாங்க. இந்த காலத்துல என்ன பண்ணலாம், டிஎன்ஏவா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், எடு அந்த குழந்தை எடு, இது உனக்கு தானே பிறச்சு நிரூபிச்சிடலாம். இப்ப என்ன செய்யலாம், இன்னைக்கு அது கன்ஃபார்மா நிரூபிக்கலாம். 100% உத்தரவாதமான கண்டுபிடிப்பது, ஊகமா உள்ளது கிடையாது. அப்ப ஒரு குழந்தை யாருக்கு பிறந்துங்கிறத இந்த டெஸ்டின் மூலமாக என்ன செய்ய முடியும், இப்ப கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்ம அந்த ஹதீஸ் படி என்ன தீர்ப்பளிச்சிருவோம், இத முடிஞ்சு வச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு ஒரு வழியையும் இஸ்லாத்துல சொல்லி தரப்பட்டிருக்கிறது. என்ன வழின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் என்ற ஒரு சஹாபி எடுத்து வளர்த்தாங்க. அவரை மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மகன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா மகன் அவன் வளர்க்க கூடாதுன்னு தடை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜெயிதே ஊர்ல உலகத்துல எப்படி சொல்லுவாங்க, ஜெயித் பின் முகமது, முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தகப்பன் பேர்ல தான் அழைக்கணும், இப்படி அழைக்க கூடாதுன்னு உத்தரவு வந்தவொடனே அதை நிறுத்திட்டாங்க. அப்படி வளர்ப்பாக ஜெயித வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிதுடைய மகன் உசாமாங்கிற ஒரு ஜெயிதுடைய மகன். இந்த ரெண்டு பேருக்கு இவருக்கு தான் இவர் மகன்ன்றதை யார் நம்புற மாதிரி இருக்காது. இத ஒரு ஃபித்னா நடந்துகிட்டே இருக்குது. என்ன ஃபித்னா, புள்ள மாதிரி தெரியல, இந்த ஆளு பிறந்திருக்காது இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாதிக்கிறீங்க. இந்த ஜெயித் மேல ரசூலுல்லாஹ் வளர்த்தவங்கள ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. அதனால உசாமா மேல பாசம் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் பள்ளி வாசல்ல உசாமாவும் ஜெயிதும் ஆப்பாவும் மகனும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. ஒரு போர்வைக்குள்ள, ஒரு போர்வையில தந்தை மகன் ஒன்னா படுக்கலாங்கிறது இருந்து வழங்குறது. போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்களா, படுத்து கிடக்கும்போது போர்வை சின்னதா இருந்ததுனால ரெண்டு பேருடைய பாதமும் வெளியே தெரியுது. ஜெயிதுடைய பாதமும் உசாமாவுடைய பாதமும் தெரிகிறது. அப்ப ஒரு ஆள் வெளியூர்ல இருந்து இந்த ரேகைகளை பார்த்து, ஜோசியம் சொல்றவர் இல்ல, ரேகையை பார்த்து அதை கண்டுபிடிக்க, இந்த ரேகைக்கு இந்த ரேகைக்கு என்ன பொருத்தம், இந்த ரேகைக்கு சம்பந்தம் இருக்குதான்னு அதை கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணக்கூடியவர் ரேகையை. அப்படி ஒருத்தர் வர்றாரு. என்ன செய்யறாரு, இந்த இடத்துல பள்ளியாசல் உட்கார்ந்து இந்த ரெண்டு பாதத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. என்ன செய்யறாரு, இந்த பாதத்தில் இருந்தா இந்த பாதம் வந்திருக்கு அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆண்டால் பார்த்துட்டு சொல்றாரு, இன்ன பால ஹாதிஹில் அக்தாமி லமின் பாலின், இந்த 4 கால் தெரியுதுல, இந்த 4 பாதம் தெரிகிறது. ரெண்டு பேர் போத்திருந்தா 4 கால் தானே தெரியும். அந்த 4 பாதத்தையும் பார்க்கிறாரு. இதெல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பயங்கர சந்தோஷம். என்ன ஊர்வலம் பேசிட்டு இருக்கிறாங்க, இதுதான் இதுல இருந்து வந்திருக்குன்ற சொல்லிவிட்டாரு. அது ஒரு நாலேஜ் தானே. இந்த ரேகைகள் எல்லாம் ஒத்து பார்த்துட்டு இந்த ரேகை அமைப்பு வச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ரேகையுடைய கிளை தான் இது, அதிலிருந்து வந்தது நல்லா தெரிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஏதோ ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அதை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இதை பத்தி எல்லாம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, பயங்கர சந்தோஷத்தோட ஆயிஷா கிட்ட வர்றாங்க. ஆயிஷா, உனக்கு செய்தி தெரியுமா? என்னங்க செய்தி, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, ரேகை நிபுணர் அவர் இந்த 2 பேர் பார்த்துட்டு இந்த காலில இருந்து அந்த கால் வந்து சொல்லிவிட்டாரு. பயங்கர சந்தோஷம். ஏன், ஜெயித் மேல பிரியம், உசாமா மேல பிரியம்ங்கிறது. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, இதுல இருந்தா இது சீண்டு அறிந்து கொள்வதற்கு அந்த காலத்துல ஒரு முறையை கண்டோனும் அதை வரவேற்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரேகையை வைத்துக் கொண்டு இவருக்கு தான் இவர் பிறந்தாருன்னு சொன்னதுல மகிழ்ச்சி, சந்தோஷம். மனைவிட்ட போய் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அதை விட இது அட்வான்ஸா உள்ளதுல. அந்த மாதிரி இப்படி ஒருத்தர் இருந்து டெஸ்ட் பண்ணி சொன்னாருன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த காலத்துல இது இது டெஸ்ட் பண்ணதுல கரெக்ட்னா என்ன செஞ்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அப்ப இது வரவேற்கத்தக்கது. அதனால ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த டெஸ்ட் இல்லாதனால மருத்துவ தொலைஞ்சு போடான்னு விட்டாச்சு. இப்போ விட முடியாது. இப்ப என்ன செய்யலாம், அந்த பெண்ணு கிளைம் பண்ணாங்கன்னா, இல்லங்க நான் நடத்த கட்டு 2வது விஷயம் இருக்கட்டும், இந்த குழந்தை இவருக்கு உள்ளதுதான் பொம்பளை சொன்னான்னு சொன்னா
அவர் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்யணும், அது தீரலன்னு சொன்னா அது நம்ம டெஸ்ட் எடுத்து இவன் புள்ள தாண்டா இவனோட சேர்த்து விட்டுற வேண்டியதான். அது இந்த மாதிரி அடிப்படையில் எடுக்கிறது தவறானது ஆகாது. இது இந்த ஹதீஸை வைத்து நம்ம நினைக்கிறோம், இது புகார்ல முஸ்லிம்ல நிறைய ஹதீஸ் வருது, இதை வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னும் இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நடக்கும்.